ரமண மகரிஷியை இறங்கி வரும்போது 1.25 ரூபாய் காசு அவருக்கு கையில் இல்லை. விழுப்புரம் வரைக்கும் இறங்கினாரு. திருவண்ணாமலைக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் காசு கையில் இல்லை. நடந்தே வந்து சேர்ந்தார். திருக்கோயிலூரில் வந்து அரைகண்டநல்லூரில் 6 நாள் ஒரு வாய் தண்ணி இல்லாமல் பாறையில் படுத்து கிடந்தார். ஒருத்தவங்க கூட வந்து ஒரு வாய் சாப்பிட்றியான்னு கேட்கல. இங்கே சாகிறத விட அருணாச்சலத்தில் போய் என் உயிரை விடுவேன்னு 40 கிலோமீட்டர் எப்படி நடந்து வந்தார்னு தெரியல. நேராக உள்ள வந்தார். கோபுரத்தை கண்டார். கம்பத்திருநாளை வழிபட்டார். பக்கத்தில் இருக்கிற பாதாள லிங்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிட்டார். அந்த லிங்கத்துக்கு முன்னாடி உட்கார்ந்தார். மேலே நட்டுவாக்களி, பாம்பு, தேல் எல்லாம் கடிச்சு உடம்பெல்லாம் வீங்கி போய் ஒரே ஒரு ஏழை அடியார், ஐயோ யார் பெற்ற குழந்தையோ தெரியலையேன்னு அப்படி குண்டாங்கட்டியோடு அப்படி தூக்கிட்டு வந்து வெளியே உட்காந்து சுண்ணாம்பெல்லாம் தடவி, தம்பி இங்கே இருந்தால் செத்து போயிடுவேன்னு சொல்லி அவரை 4 பேர் கூட்டிட்டு போய்